வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 ஆகிய இந்த 4 நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் எவர் ஒருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது 100% உண்மை. அந்த வகையில் பார்த்தால் மாசி மாதம் 1ஆம் தேதி பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியுடன் வரக்கூடிய நாளன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளில் இரவு 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. நம் ஊர்களில் இருக்கும் கோவில்கள் நடு இரவில் இந்த நேரத்தில் திறந்து இருக்காது. இருந்தாலும் காலை 10:30 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் பெருமாள் கோவில் திறந்த உடனேயே பெருமாளை சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது நம் கையில் 27 பூக்களை எடுத்துச் செல்ல வேண்டும். எந்த வகையான பூக்களாக இருந்தாலும் சரி, பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து 27 முறை வலம் வர வேண்டும். சுற்றிற்கு ஒன்றாக நாம் ஒவ்வொரு சுற்று வலம் வரும்போதும் நம் கையில் இருக்கும் பூவை கொடிமரத்தின் அடியில் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு 27 பூக்களையும் கொடிமரத்தில் 10:30 மணிக்கு முன்பாக சமர்ப்பித்திருக்க வேண்டும். இந்த 27 பூக்களும் எந்த பூக்களாக இருந்தாலும் சரி, மல்லிகை, முல்லை, சாமந்தி, துளசி ஆகிய எந்த பூக்களாக இருந்தாலும் சரி, 27 எண்ணிக்கைக்காக மட்டுமே இந்த பூக்கள். இப்படி பெருமாளை 27 முறை வலம் வரும்போது நம் மனதிற்குள் பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லலாம். கோவிந்தா கோவிந்தா என்றும் சொல்லலாம். நாராயணா நாராயணா என்றும் சொல்லலாம். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தையும் சொல்லலாம். அல்லது ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கேசவாய நமக என்ற மந்திரத்தையும் சொல்லலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வது மிக சிறப்பு. தெரிந்தவர்கள் முழுதாக சொல்லலாம். தெரியாதவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லலாம். இவ்வாறு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பெருமாளிடம் சொன்னால் நிச்சயம் பலிக்கும். அதுவும் அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் கட்டாயம் பலிக்கும். என்னதான் வருடத்திற்கு 4 முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்தாலும் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிட்டால் 60 வருடம்